கவர்மெண்டோட பட்ஜெட் 3 டைப்ஸா நம்ம கிளாசிஃபை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பேலன்ஸ் பட்ஜெட். பேலன்ஸ் பட்ஜெட் அப்படிங்கிறது கவர்மெண்டோட எஸ்டிமேட்டட் ரெசிப்ட்ஸ் வந்து கவர்மெண்டோட எஸ்டிமேட்டட் எக்ஸ்பெண்டிச்சர் ஈக்குவலா இருந்தா அதை பேலன்ஸ் பட்ஜெட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சோ பேலன்ஸ் பட்ஜெட் அப்படிங்கிறது கவர்மெண்டோட எஸ்டிமேட்டட் ரெசிப்ட்ஸ் எஸ்டிமேட்டட் எக்ஸ்பெண்டிச்சருக்கு ஈக்குவலா இருந்துச்சுன்னா அதை பேலன்ஸ்ட் பட்ஜெட் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் டைப் ஆஃப் பட்ஜெட் சர்ப்ளஸ் பட்ஜெட். சர்ப்ளஸ் பட்ஜெட் அப்படிங்கிறது கவர்மெண்டோட எஸ்டிமேட்டட் ரெசிப்ட்ஸ் கவர்மெண்டோட எஸ்டிமேட்டட் எக்ஸ்பெண்டிச்சரை விட ஜாஸ்தியா இருந்தா அது சர்ப்ளஸ் பட்ஜெட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எஸ்டிமேட்டட் ரெசிப்ட்ஸ் எஸ்டிமேட்டட் எக்ஸ்பெண்டிச்சரை விட ஜாஸ்தியா இருக்கும்போது அது சர்ப்ளஸ் பட்ஜெட். லாஸ்ட் டைப் ஆஃப் பட்ஜெட் டெபிசிட் பட்ஜெட். டெபிசிட் பட்ஜெட் அப்படிங்கிறது கவர்மெண்டோட எஸ்டிமேட்டட் ரெசிப்ட்ஸ் வந்து கவர்மெண்டோட எஸ்டிமேட்டட் எக்ஸ்பெண்டிச்சரை விட கம்மியா இருந்துச்சு அப்படின்னா டெபிசிட் பட்ஜெட் அப்படின்னு சொல்லுவோம். So estimated receipts வந்து estimated expenditure ஓட கம்மியா இருக்கும்போது அது deficit budget. Previous videoல நம்ம government budget and economy chapterல budget receipts and budget expenditure ஃபுல்லா பார்த்தோம். complete detailed பார்த்தோம். So இந்த வீடியோல நம்ம deficit budget பத்தி பார்க்க போறோம். So deficit budget ஓட types, அதுக்கு என்ன measures எடுப்பாங்க government, அதோட formula and இதோட numericals இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். பட்ஜெட்டரி டெபிசிட் அப்படிங்கிறது கவர்மெண்டோட டோட்டல் எஸ்டிமேட்டட் செலவு வந்து அவங்களோட டோட்டல் எஸ்டிமேட்டட் ரெவென்யூ விட ஜாஸ்தியா இருக்கும்போது நம்ம பட்ஜெட்டரி டெபிசிட் அப்படின்னு சொல்றோம். சோ பட்ஜெட்டரி டெபிசிட்டோட ஃபார்முலா டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் டோட்டல் ரிசிப்ட்ஸ். ஓகே, சோ கவர்மெண்டோட டோட்டல் எஸ்டிமேட்டட் ரெவென்யூ அவங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்து எக்ஸ்பெண்டிச்சரை விட கம்மியா இருக்கு. சோ அதை தான் நம்ம பட்ஜெட்டரி டெபிசிட் அப்படின்னு சொல்றோம். இந்த பட்ஜெட்டரி டெபிசிட்டை நம்ம 3 டைப்ஸா கிளாசிஃபை பண்றோம். ஃபர்ஸ்ட் ஒன் ரெவென்யூ டெபிசிட், இன்னொன்னு பிஸ்கல் டெபிசிட் அண்ட் தேர்ட் டைப் பிரைமரி டெபிசிட். இப்ப இந்த ரெவென்யூ டெபிசிட், பிஸ்கல் டெபிசிட் அண்ட் பிரைமரி டெபிசிட்டை டீடைல்டா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ரெவென்யூ டெபிசிட் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஒரு பிஸ்கல் இயர்ல ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் ரெவென்யூ ரெசிப்ட்ஸை விட ஜாஸ்தியா இருந்தா நம்ம ரெவென்யூ டெபிசிட் அப்படின்னு சொல்லுவோம். பிஸ்கல் இயர்ங்கிறது 1st April to 31st March. ஸோ அந்த பிஸ்கல் இயர்ல ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் வந்து ரெவென்யூ ரெசிப்ட்ஸை விட ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா அதை ரெவென்யூ டெபிசிட் அப்படின்னு சொல்றோம். சோ இங்க வந்து நம்ம ரெவென்யூ காம்பனன்ட்ஸ் மட்டும் தான் எடுத்துக்கிறோம். அதாவது ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் ரெவென்யூ ரெசிப்ட்ஸை மட்டும் தான் எடுத்துக்கிறோம். சோ ரெவென்யூ அப்படிங்கிறது கவர்மெண்டோட நார்மல் ஃபங்க்ஷனிங்ல இந்த எக்ஸ்பெண்டிச்சரும் ரெசிப்ட்ஸும் ரெகுலராகவும் இருக்கும், அதே மாதிரி ரிக்கரிங்காகவும் இருக்கும். அதை தான் நம்ம ரெவென்யூ அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சோ இப்போ கவர்மெண்ட் வந்து அவங்களோட ஃபங்க்ஷன்ஸை கேரி அவுட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அதுல டே டு டே பிசினஸ்ல அவங்களுக்கு நிறைய எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் வரும், ரிப்பீட்டடா இருக்கும். அதை தான் நம்ம ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, சோ அது வந்து ரெகுலராகவும் இருக்கும், ரிக்கரிங்காகவும் இருக்கும். இந்த மாதிரி எக்ஸ்பெண்டிச்சர்ஸை டே டு டே ஆக்டிவிட்டீஸ்ல அவங்க மீட் அவுட் பண்றதுக்கு அவங்களுக்கு என்ன தேவை? ரெசிப்ட்ஸ் தேவை, ரெவென்யூ ரெசிப்ட்ஸ் தேவை. பட் அவங்களோட ரெவென்யூ ரெசிப்ட்ஸ் வந்து இதை மீட் அவுட் பண்றதுக்கு பத்தல, இந்த எக்ஸ்பெண்டிச்சர்ஸை மீட் அவுட் பண்ண பத்தல. சோ ரெவென்யூ டெபிசிட் அப்படிங்கிறது என்னது? கவர்மெண்ட்டுக்கு வந்து அவங்களோட ரெவென்யூ ரெசிப்ட் வந்து இன்சஃபிஷியன்ட்டா இருக்கு அவங்களோட ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சரை மீட் அவுட் பண்றதுக்கு. அதுதான் ரெவென்யூ டெபிசிட். ஓகே, ரெவென்யூ டெபிசிட்டோட ஃபார்முலா ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் ரெவென்யூ ரெசிப்ட்ஸ். ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் ரெவென்யூ ரெசிப்ட்ஸ். இப்ப இந்த ரெவென்யூ டெபிசிட்னால என்னெல்லாம் இம்ப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். சோ இது என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா, இந்த ரெவென்யூ டெபிசிட் அப்படிங்கிறது என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து இன்னேபிளா இருக்கு. அவங்களால அவங்களோட ப்ரப்போஸ்ட் பட்ஜெட்ல அந்த ரிக்கரிங் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் இருக்கு இல்லையா, அதை மீட் அவுட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி இண்டிகேட் பண்ணுது. ஓகே, அடுத்தது வந்து கவர்மெண்ட் அவங்க ஏற்கனவே ப்ரீவியஸா வச்சிருப்பாங்கல்ல சேவிங்ஸ், அந்த ப்ரீவியஸா வச்சிருக்கிற சேவிங்ஸை வச்சுதான் அவங்க என்ன பண்ணும், அதை எடுத்து, அதாவது அந்த ப்ரீவியஸா வச்சிருக்கிற சேவிங்ஸை எடுத்துதான் அவங்க வந்து இந்த எக்ஸ்பெண்டிச்சர்ஸை மீட் அவுட் பண்ணணும். சோ அப்ப கவர்மெண்ட்டுக்கு என்ன ஆகும்? டிஸ்சேவிங்ஸ் இருக்கும். ஓகேவா? சோ சேவிங்ஸை வித்ட்ரா பண்ணிட்டாங்கன்னா அது டிஸ்சேவிங்னு சொல்லுவோம். அடுத்தது கவர்மெண்ட் வந்து இந்த டெபிசிட்டை அவங்க மீட் அவுட் பண்றதுக்கு பாரோயிங்ஸ் பண்ணணும். ஓகே, சோ பாரோ பண்ணும், பணம் பாரோ பண்ணும், இல்லைன்னா அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வித்துடணும். சோ பாரோயிங்ஸ் ஆர் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மூலமா தான் அவங்களால இந்த டெபிசிட்டை மீட் அவுட் பண்ண முடியும்.
ஓகே, அதே மாதிரி கவர்மெண்ட் என்ன செய்யணும், நிறைய கேபிட்டல் ரெசிப்ட்ஸ் யூஸ் பண்ணும். கேபிட்டல் ரெசிப்ட்ஸ்ங்கிறத நம்ம borrowings அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா, 3 டைப்ஸ் ஆஃப் கேபிட்டல் ரெசிப்ட்ஸ். சோ அப்ப அவங்க என்ன பண்ணும், அந்த கேபிட்டல் ரெசிப்ட்ஸை யூஸ் பண்ணி தான் இந்த மாதிரி ரெவென்யூ டெபிசிட்ட அவங்க மீட் அவுட் பண்ணும். அப்ப என்ன ஆகும், அவங்க எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது அந்த கேபிட்டல் ரெசிப்ட்ஸ் எதுக்காக யூஸ் பண்றாங்க, எக்ஸ்பெண்டிச்சருக்காக, அவங்களோட எக்ஸ்பெண்டிச்சரை மீட் அவுட் பண்ண. அப்ப கவர்மெண்டோட எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது என்னது, சொசைட்டிக்கு இன்கம்மா வரும், எக்கானமில இன்கம்மா இன்னொருத்தருக்கு போகும். அப்ப அவங்க என்ன ஆகும், அவங்க கையில இன்கம் வரும்போது அவங்க கன்சம்ஷன் ஜாஸ்தியா பண்ணுவாங்க. சோ அங்க மணி சப்ளை எக்கானமில ஜாஸ்தி ஆயிடும். சோ கன்சம்ஷன் ஜாஸ்தி ஆகும்போது டிமாண்ட் ஜாஸ்தி ஆயிடும். டிமாண்ட் ஜாஸ்தியானா அந்த எக்கானமில இன்ஃபிளேஷனரி சிச்சுவேஷன் வரும். ஓகே, சோ அடுத்தது வந்து ஒரு ஹை ரெவென்யூ டெபிசிட் இருக்கு அப்படின்னா அப்போ அந்த கவர்மெண்ட் வந்து அந்த எக்ஸ்பெண்டிச்சர்ஸை கர்டைல் பண்ணும், அதாவது கம்மி பண்ணும் எக்ஸ்பெண்டிச்சர்ஸை, இல்ல அவங்களோட ரெவென்யூவை இன்க்ரீஸ் பண்ணும் அப்படிங்கிற ஒரு வார்னிங் சிக்னலை கொடுக்குது. சோ ஒரு ஹை ரெவென்யூ டெபிசிட் என்ன வார்னிங் சிக்னல் கொடுக்குது, அதாவது கவர்மெண்ட் அவங்களோட எக்ஸ்பெண்டிச்சரை கம்மி பண்ணும், இல்லைன்னா அவங்களோட ரெவென்யூவை இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகேவா, சோ இதுக்கு என்ன மெஷர்ஸ் எடுக்கணும் கவர்மெண்ட், இந்த ரெவென்யூ டெபிசிட்டை ரெடியூஸ் பண்றதுக்கு கவர்மெண்ட் என்ன மெஷர்ஸ் எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து அன்ப்ரொடக்டிவ் ஆர் அன்னெசரி எக்ஸ்பெண்டிச்சரை கவர்மெண்ட் பண்ணக்கூடாது. ஓகே, அதுக்கு சீரியஸ் ஸ்டெப்ஸ் அவங்க எடுக்கணும். அதே மாதிரி அவங்களோட ரெவென்யூவை இன்க்ரீஸ் பண்ணணும். சோ ரெவென்யூவை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, டாக்ஸ் அண்ட் நான் டாக்ஸஸ் சோர்சஸ் மூலமா இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. சோ இதுதான் ரெவென்யூ டெபிசிட். சோ ரெவென்யூ டெபிசிட்டோட ஃபார்முலா ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் ரெவென்யூ ரெசிப்ட்ஸ். Next type of deficit, fiscal deficit. Fiscal deficit அப்படிங்கிறது ஒரு fiscal yearல total expenditure, total receipts excluding borrowings விட ஜாஸ்தியா இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை fiscal deficit அப்படின்னு சொல்லுவோம். Fiscal அப்படிங்கும்போது total எடுத்துக்கிறோம். So total expenditure, total receipts excluding borrowings. Okay. Total expenditureங்கிறது என்னது, revenue expenditure plus capital expenditure total expenditure அப்படின்னு சொல்லுவோம். Total receipts excluding borrowings அப்படிங்கிறது total receipts னா revenue receipts and capital receipts. இப்ப அந்த capital receiptல ஒரு component borrowings. அப்ப அந்த borrowings exclude பண்ணிடுங்க. ஓகே, சோ அப்ப total receiptsல நம்ம revenue receipts plus capital receipts excluding borrowings எடுத்துக்கணும். ஓகே, அப்ப total receipts excluding borrowings விட total expenditure ஜாஸ்தியா இருந்துச்சு அப்படின்னா அது fiscal deficit அப்படின்னு சொல்லுவோம். இந்த fiscal deficitல 3 ஃபார்முலா இருக்கு. First formula, total expenditure minus total receipts excluding borrowings. Total expenditure minus total receipts excluding borrowings. Okay, so இங்க என்ன படிச்சோமோ அதே தான் இங்கேயும் எழுதுறோம். அடுத்தது இன்னொரு ஃபார்முலா, revenue expenditure plus capital expenditure minus revenue receipts plus capital receipts excluding borrowings. இப்போ total expenditure இருக்கா first formula, அந்த total expenditureங்கிறது என்னது, revenue expenditure plus capital expenditure. அப்ப இந்த total expenditure நம்ம elaborate பண்ணியிருக்கோம். ஓகே, மைனஸ் மைனஸ் அதேதான் total receipts. Total receiptsங்கிறது என்னது, revenue receiptsம் capital receiptsம் சேர்ந்தது தான் total receipts. இந்த capital receptsல நம்ம என்ன பண்றோம், borrowings exclude பண்றோம், அதை இங்க elaborate பண்ணி எழுதுறோம். So total receptsங்கிறது revenue receipts plus capital receipts, இந்த capital receipts borrowings exclude பண்றோம். Okay, so second formula, revenue expenditure plus capital expenditure minus revenue receipts plus capital receipts excluding borrowings. அடுத்த ஃபார்முலா, ரெவென்யூ டெபிசிட் பிளஸ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் கேபிட்டல் ரெசிப்ட்ஸ் எக்ஸ்க்ளூடிங் borrowings. சோ ரெவென்யூ டெபிசிட்டை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சுக்கோங்க. ரெவென்யூ டெபிசிட்ங்கிறது என்னது, ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் ரெவென்யூ ரெசிப்ட்ஸ். ஓகே, சோ ரெவென்யூ டெபிசிட் பிளஸ் இதோட நம்ம என்ன ஆட் பண்றோம், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் கேபிட்டல் ரெசிப்ட்ஸ் எக்ஸ்க்ளூடிங் borrowings. ஓகே, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ல இருந்து கேபிட்டல் ரெசிப்ட்ஸ் எக்ஸ்க்ளூடிங் borrowings மைனஸ் பண்ற ஒரு வேல்யூ வரும். சோ அதையும் இந்த ரெவென்யூ டெபிசிட்டையும் ஆட் பண்ணா நம்மளுக்கு பிசிக்கல் டெபிசிட் கிடைக்கும். சோ அப்ப இந்த இடத்துல என்ன பண்றோம், ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் ரெவென்யூ ரெசிப்ட்ஸை தனியா கால்குலேட் பண்றோம், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் கேபிட்டல் ரெசிப்ட்ஸை தனியா கால்குலேட் பண்றோம், ரெண்டுத்தையும் ஆட் பண்றோம், நம்மளுக்கு பிசிக்கல் டெபிசிட் கிடைக்குது. ஓகே, இதுதான் 3 formulas. இப்ப இந்த capital receipts excluding borrowings இருக்குல்ல, இதுக்கு இன்னொரு term இருக்கு which is called non-debt creating capital receipts. இதுக்கு இன்னொரு term என்னது, non-debt creating capital receipts. Capital receiptsல நம்ம borrowings எடுத்துக்கிறது இல்ல. இப்ப borrowings அப்படிங்கிறது என்னது, கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு liability, ஒரு debt, அதை திரும்பி ரீபே பண்ணணும். ஓகே, இப்ப நம்ம இந்த capital receiptல இந்த debt that is borrowings எடுத்துக்க போறது இல்ல. சோ கடனை எடுத்துக்கல, அப்ப என்ன ஆகும், கேபிட்டல் ரெசிப்ட்ல உங்களுக்கு கடன் கிடையாது. சோ அதனால நான் டெட் கிரியேட்டிங் கேபிட்டல் ரெசிப்ட்ஸ் அப்படின்னு இதை சொல்றோம். இதுக்கு இன்னொரு டேர்ம் என்னது, நான் டெட் கிரியேட்டிங் கேபிட்டல் ரெசிப்ட்ஸ்.
ஓகே, சோ இப்போ நம்மளுக்கு டோட்டல் borrowings மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. ஓகே, நம்மளுக்கு டோட்டல் borrowings மட்டும் தான் கொடுத்திருக்காங்க அப்படின்னா நம்மளோட fiscal deficit is equal to total borrowings. ஓகே, இப்ப நம்ம இந்த fiscal deficitக்கு கவர்மெண்ட் வந்து எந்த சோர்சஸ்ல இருந்து ஃபினான்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். அதுக்கு ரெண்டு மேஜர் சோர்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து borrowings. அதாவது இந்த fiscal deficit மீட் அவுட் பண்றதுக்கு கவர்மெண்ட் வந்து borrow பண்ணுவாங்க. எங்க இருந்து borrow பண்ணுவாங்கன்னா இன்டர்னல் சோர்சஸ், அதாவது பப்ளிக் கிட்ட இருந்தும் கமர்ஷியல் பேங்க்ஸ் கிட்ட இருந்தும், அப்படி இல்லைன்னா எக்ஸ்டர்னல் சோர்சஸ். எக்ஸ்டர்னல் சோர்சஸ்ங்கிறது ஃபாரின் கவர்மெண்ட், இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸ், இந்த மாதிரி இடத்துல இருந்து borrow பண்ணுவாங்க. ஓகே, இன்னொரு சோர்ஸ் ஆஃப் ஃபினான்சிங் டெபிசிட் ஃபினான்சிங். அதாவது கவர்மெண்ட் என்ன செய்வாங்க அப்படின்னா செக்யூரிட்டிஸ் வச்சு ஆர்பிஐ கிட்ட இருந்து பணம் borrow பண்ணுவாங்க. அதுக்கு ஆர்பிஐ என்ன செய்வாங்கன்னா புது கரன்சி நோட்ஸ் எல்லாம் பிரிண்ட் பண்ணுவாங்க. அப்ப அந்த புது கரன்சி நோட்ஸ் என்ன ஆகும்? புது கரன்சி நோட்ஸ் பிரிண்ட் பண்றாங்கல்ல, எகைன் அது என்ன ஆகும்? மணி சப்ளையா எக்கானமிக்குள்ள வந்துடும். அப்ப மணி சப்ளை எக்கானமில ஜாஸ்தி ஆயிடும். மணி சப்ளை எக்கானமில ஜாஸ்தி ஆனா நம்மளுக்கு டிமாண்ட் ஜாஸ்தி ஆகும். அதாவது கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் ஜாஸ்தி ஆகுது, சோ டிமாண்ட் ஜாஸ்தி ஆகுது. டிமாண்ட் ஜாஸ்தி ஆனா அந்த இடத்துல இன்ஃபிளேஷன் வரும். சோ அப்ப என்ன ஆகுது? இந்த டெபிசிட் பினான்சிங்னால இன்ஃபிளேஷன் வருது. அதனால கவர்மெண்ட் வந்து அதோட பெட்டர் சோர்ஸ் ஆஃப் பினான்சிங்கா borrowings தான் நினைச்சுக்கும். சோ borrowings தான் பெட்டர் சோர்ஸ் ஆஃப் பினான்சிங் ஃபார் பிஸ்கல் டெபிசிட். ஓகே, சோ டெபிசிட் பினான்சிங் அப்படிங்கிறது கவர்மெண்ட் வந்து ஆர்பிஐ கிட்ட இருந்து borrow பண்றாங்க. அதுக்கு ஆர்பிஐ வந்து நியூ கரன்சி நோட்ஸ் பிரிண்ட் பண்றாங்கல்ல, அதுக்கு பேர் தான் டெபிசிட் பினான்சிங். சோ ஆர்பிஐ வந்து நியூ கரன்சி நோட்ஸ் பிரிண்ட் பண்றாங்க அப்படின்னா மணி சப்ளை ஜாஸ்தி ஆகும், அதனால இன்ஃபிளேஷன் ஜாஸ்தி ஆகுது. சோ கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பிஸ்கல் டெபிசிட்டுக்கு பினான்சிங் அப்படிங்கிறது எது பெட்டர் சோர்ஸ்? borrowings. ஓகேவா? சோ இப்போ அடுத்தது நம்ம இந்த பிஸ்கல் டெபிசிட்டோட இம்ப்ளிகேஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டெட் ட்ராப். டெட் ட்ராப் அதாவது பிஸ்கல் டெபிசிட் அப்படிங்கிறது டோட்டல் borrowings எவ்வளவு தேவைப்படும். அதாவது நம்ம என்ன பார்த்தோம் இந்த இடத்துல? borrowings தான் பெட்டர் சோர்ஸ் ஆஃப் பினான்சிங். இப்போ இந்த டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை மீட் அவுட் பண்றதுக்கு கவர்மெண்ட் என்ன செய்யணும்? borrow பண்ணணும். கரெக்டா? சோ அப்போ வந்து பிஸ்கல் டெபிசிட் என்ன குறிக்குது? கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவு borrowings தேவைப்படுது அப்படிங்கறத காட்டுது. சோ அப்போ borrowingsங்கிறது கடன். அப்ப அந்த கடனை ரீபே பண்ணும். வெறும் பிரின்சிபல் அமௌண்ட்டையா ரீபே பண்ணுவாங்க? இன்ட்ரெஸ்டையும் பே பண்ணும். அப்ப இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் அப்படிங்கிறது ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சரை இன்னும் ஜாஸ்தி பண்ணும். ஓகே, சோ ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் ஜாஸ்தி ஆச்சுன்னா திருப்பி என்ன ஆகும்? ரெவென்யூ டெபிசிட் ஜாஸ்தி ஆகும். சோ ரெவென்யூ டெபிசிட் ஜாஸ்தி ஆனா என்ன ஆகும்? திருப்பி கவர்மெண்ட் borrow பண்ணும். திருப்பி கவர்மெண்ட் borrow பண்ணா என்ன பண்ணும்? இன்ட்ரெஸ்ட பே பண்ணும் பிரின்சிபல் அமௌண்டோட. அந்த இன்ட்ரெஸ்ட பே பண்றதுக்கு திரும்பி ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் ஜாஸ்தி ஆகும். ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் ஜாஸ்தியானா ரெவென்யூ டெபிசிட் ஜாஸ்தி ஆகும். எகைன் borrow பண்ணும். சோ இந்த சைக்கிள் அப்படியே சுத்திட்டு இருக்கு. அததான் நம்ம டெட் ட்ராப் அப்படின்னு சொல்றோம். சோ பிசிக்கல் டெபிசிட்டோட ஃபர்ஸ்ட் இம்ப்ளிகேஷன் என்னது? டெட் ட்ராப். அடுத்தது வந்து இன்ஃபிளேஷன். ஓகே, இப்போ நம்ம இங்க பார்த்தோம் இல்லையா டெபிசிட் பினான்சிங். அதாவது கவர்மெண்ட் வந்து ஆர்பிஐ கிட்ட இருந்து borrow பண்றாங்க. சோ ஆர்பிஐ வந்து நியூ கரன்சி நோட்ஸை பிரிண்ட் பண்றாங்க. அதனால என்ன ஆகுது? நம்மளுக்கு மணி சப்ளை எக்கானமில ஜாஸ்தி ஆகுது. சோ கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் ஜாஸ்தி ஆகுது. கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் ஜாஸ்தி ஆகும்போது எகைன் ஜாஸ்தி ஆகுது, இன்ஃபிளேஷன் வருது. ஓகே, சோ அதனால நம்மளுக்கு இன்ஃபிளேஷன் இருக்கு பிசிக்கல் டெபிசிட்னால. அடுத்தது ஃபாரின் டிபெண்டன்ஸ். இப்ப கவர்மெண்ட் வந்து இந்த இடத்துல பார்த்தோம் borrowings எக்ஸ்டர்னல் சோர்சஸ், அதாவது கவர்மெண்ட் ஃபாரின் கவர்மெண்ட்ஸ்ல இருந்தும் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ல இருந்தும் borrow பண்ண முடியும். அப்படி borrow பண்ணும்போது நம்மளுக்கு ஃபாரின் டிபெண்டன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆயிரும். அவங்கள டிபெண்ட் பண்ணி நம்ம இருப்போம். ஓகே, சோ நம்ம கவர்மெண்ட் அவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்கும். அடுத்தது வந்து hampers the future growth. அதாவது borrowingsங்கிறது என்னது? ஃபியூச்சர் பர்டன், அதாவது ஃபினான்ஷியல் பர்டனை ஜாஸ்தி பண்ணும் ஃபியூச்சர்ல. ஓகேவா? சோ என்ன ஆகுது? borrowings நிறைய பண்ண ஏற்கனவே borrow பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா? அந்த பிசிக்கல் டெபிசிட் இருக்கும்போது borrowings நிறைய இருக்கும், அதுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணும். சோ அந்த borrowings மீட் அவுட் பண்ணும், அதுக்கு ரீபே பண்ணணும், அதை மீட் அவுட் பண்ணும். திருப்பி இப்போ இருக்கிற பிசிக்கல் டெபிசிட்டுக்கு வந்து அவங்க திரும்பி அகைன் borrow பண்ணும். அதனால என்ன ஆகுது? இந்த borrowings அப்படிங்கிறது ஃபியூச்சர் growth ஹேம்பர் பண்ணுது, ஸ்டாப் பண்ணுது. ஓகேவா? So இதெல்லாம் தான் implications of fiscal deficit. So fiscal deficitல நம்ம 3 formulas பார்த்திருக்கோம். Next type of deficit, primary deficit. Primary deficit அப்படிங்கிறது current year fiscal deficitக்கும் government ஏற்கனவே borrow பண்ண பணத்துக்கு அவங்க interest pay பண்ணும்ல, அதுக்குள்ள difference தான் நம்ம primary deficit அப்படின்னு சொல்லுவோம். So primary deficitங்கிறது current year fiscal deficitக்கும் interest paymentக்கும் உள்ள difference தான் primary deficit. Primary deficit ஓட formula fiscal deficit minus interest payment.
fiscal deficit minus interest payment. இந்த interest payment ஏன் வருது? ஏன்னா government borrow பண்ணியிருக்காங்க, அதனால அவங்களுக்கு வந்து interest pay பண்ணும். So அதுதான் இந்த interest payment. ஏன் government borrow பண்றாங்க? ஏன்னா அங்க fiscal deficit இருக்கு. ஏன் fiscal deficit இருக்கு? Total expenditure வந்து total receipts excluding borrowings விட ஜாஸ்தியா இருக்கு, அதனால fiscal deficit இருக்கு. இந்த fiscal deficit meet out பண்றதுக்கு borrow பண்றாங்க. borrow பண்ணும்போது government பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸ்ட்ரா எக்ஸ்பெண்டிச்சர் வருது, அதாவது அதுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். ஓகேவா? So இப்போ நம்ம படிச்சோம் fiscal deficit is equal to total borrowings. Okay, so governmentக்கு எதுக்கு borrowings தேவை? ஏன்னா அவங்க வந்து அவங்களோட total expenditure ஜாஸ்தி ஆயிடுச்சு, அதை மீட் அவுட் பண்றதுக்காக தான் borrow பண்றாங்க. ஓகே, அப்ப borrow பண்றாங்கன்னா அதுக்கு அவங்க இன்ட்ரெஸ்ட் பே பண்ணும். அப்ப அந்த இன்ட்ரெஸ்டும் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ அவங்களோட டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ல இந்த இன்ட்ரெஸ்டும் ஒரு கமிட்மெண்டா போகுது. ஓகே, ஸோ அதனால தான் borrow பண்றாங்க. ஓகேவா? ஸோ அடுத்த இந்த பிரைமரி டெபிசிட் என்ன ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்னா, இந்த இன்ட்ரெஸ்ட் கமிட்மெண்ட்ஸ், இந்த இன்ட்ரெஸ்ட் பே பண்றாங்கல்ல, இது எவ்வளவு தூரத்துக்கு கவர்மெண்ட்டை borrow பண்ண வைக்குது அப்படிங்கறத சொல்றது தான் பிரைமரி டெபிசிட். ஓகேவா? சோ இப்போ பிசிக்கல் டெபிசிட்ங்கிறது என்னது? டோட்டல் borrowings, மொத்தமா borrow பண்றாங்கல்ல அந்த டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு, அதுதான் பிசிக்கல் டெபிசிட். இப்போ அந்த borrowings எதுக்காக பண்றாங்க? டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்காக. அந்த டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ல ஒரு பார்ட் என்னது? இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட். இப்போ அந்த டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ல இருந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் எடுத்துட்டா மிச்ச எக்ஸ்பெண்டிச்சருக்காக தான் இந்த borrowings போகுது. ஓகே, அததான் இந்த பிரைமரி டெபிசிட் குறிக்குது. அதாவது என்ன சொல்லுது? இந்த இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ் வந்து எவ்வளவு தூரத்துக்கு கவர்மெண்ட்டை வந்து borrow பண்ண வைக்குது, எவ்வளவு தூரத்துக்கு கம்பல் பண்ணுது, கவர்மெண்ட்டை borrow பண்ணுன்னு கம்பல் பண்ணுது அப்படிங்கறது குறிக்கிறது தான் இந்த பிரைமரி டெபிசிட். Okay, so இதோட implications பார்க்கலாம். First one வந்து it indicates how much of the government borrowings are going to meet expenses other than interest payments. Okay, இப்போ government borrowings இருக்கு இல்லையா, இதுதான் government total borrowings. Fiscal deficitக்காக தான் borrowings பண்றாங்க. So இது total borrowings. Okay, so total borrowings-ல நம்ம interest payments போயிடுச்சு அப்படின்னா மிச்சம் இருக்கு இல்லையா borrowings, அது எவ்வளவு தூரத்துக்கு expenses meet out பண்ண போகுது அப்படிங்கறது indicate பண்ணுது. அடுத்தது difference between fiscal deficitக்கும் primary deficitக்கும் உள்ள difference தான் வந்து interest payment. Okay, fiscal deficitக்கும் primary deficitக்கும் உள்ள difference என்னது? interest payments. Okay, இந்த interest payments-ங்கிறது on the borrowings made in the past, previous borrowings. ஓகே, இப்போ நம்ம பிரைமரி டெபிசிட் கம்மியாவோ இல்ல ஜீரோவாவோ இருந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது இன்ட்ரெஸ்ட் கமிட்மெண்ட்ஸ் தான் வந்து கவர்மெண்ட்டை borrow பண்ண வைக்குது, ஃபோர்ஸ் பண்ணுது அப்படிங்கிற மீனிங். ஓகே, சோ பிரைமரி டெபிசிட் வந்து ஜீரோவா இருக்கு இல்ல ரொம்ப கம்மியா இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? இன்ட்ரெஸ்ட் கமிட்மெண்ட்ஸ் இருக்குல்ல அந்த ப்ரீவியஸ் borrowings-ல, அதுதான் வந்து கவர்மெண்ட்டை borrow பண்ண வைக்குது அப்படின்னு மீனிங். சோ இங்க பாருங்க, இப்ப பிரைமரி டெபிசிட் ஜீரோவா இருக்கு, அதாவது இந்த பிரைமரி டெபிசிட் ஜீரோவா இருக்கு. ஓகே, சோ அப்போ 0 is equal to, இந்த பிரைமரி டெபிசிட்க்கு பதிலா நம்ம 0 போடுறோம். ஃபார்முலா என்னது? fiscal deficit minus interest payments. 0 is equal to fiscal deficit minus interest payments. இப்ப interest payments இந்த இடத்துக்கு எடுத்துட்டு வாங்க. அப்போ fiscal deficit is equal to interest payments. அப்ப என்ன ஆயிடுது? நம்ம fiscal deficitங்கிறது என்னது? total borrowings. total borrowings எதுக்காக எடுத்திருக்காங்க? interest payments-க்காக. இந்த interest payments எதுக்காக? previous borrowings-க்காக. சோ அததான் இந்த லைன் சொல்லுது. இந்த லைன் என்ன சொல்லுது? பிரைமரி டெபிசிட் ஜீரோவாவோ இல்ல கம்மியாவோ இருந்துச்சுன்னா, ஜீரோவாவோ கம்மியாவோ இருந்துச்சுன்னா இந்த இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ் இருக்குல்ல ப்ரீவியஸ் லோன்ஸ்ல, அதுதான் வந்து கவர்மெண்ட்டை borrow பண்ண வைக்குது, அதுதான் ஃபோர்ஸ் பண்ணுது கவர்மெண்ட்டை borrow பண்ண. ஏன்னா இதுதான் இப்ப எக்ஸ்பெண்டிச்சர், சோ அதை மீட் அவுட் பண்றதுக்காக தான் borrow பண்றாங்க அப்படிங்கறத சொல்லுது. ஓகே, சோ இதுதான் பிரைமரி டெபிசிட். அண்ட் பிரைமரி டெபிசிட்டோட ஃபார்முலா fiscal deficit minus interest payments. பிரைமரி டெபிசிட் அண்ட் பிசிக்கல் டெபிசிட்டோட டிஃபரன்சஸ் பார்க்கலாம். ஸோ பிரைமரி டெபிசிட் அப்படிங்கிறது வந்து பிசிக்கல் டெபிசிட்டுக்கும் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் பிரைமரி டெபிசிட். பிசிக்கல் டெபிசிட் அப்படிங்கிறது வந்து டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை விட டோட்டல் ரெசிப்ட்ஸ் எக்ஸ்க்ளூடிங் borrowings ஜாஸ்தியா இருக்கிறது தான் நம்ம பிசிக்கல் டெபிசிட் அப்படின்னு சொல்றோம். ஓகே, அண்ட் பிரைமரி டெபிசிட் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா கவர்மெண்டோட டோட்டல் borrowing requirements-ல இன்ட்ரெஸ்ட் கிடையாது அப்படிங்கறத இண்டிகேட் பண்ணுது. அண்ட் பிசிக்கல் டெபிசிட் வந்து கவர்மெண்டோட டோட்டல் borrowing requirements-ல நம்ம இன்ட்ரெஸ்டையும் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் பிசிக்கல் டெபிசிட் இண்டிகேட் பண்ணுது. ஓகே, ஃபார்முலா வந்து பிரைமரி டெபிசிட்டுக்கு பிசிக்கல் டெபிசிட் மைனஸ் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட், அண்ட் பிசிக்கல் டெபிசிட்டுக்கு ஃபார்முலா டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் டோட்டல் ரெசிப்ட்ஸ் எக்ஸ்க்ளூடிங் borrowings. இதுதான் டிஃபரன்ஸ் பிட்வீன் பிரைமரி டெபிசிட் அண்ட் பிசிக்கல் டெபிசிட்.
இப்ப எல்லா ஃபார்முலாவையும் ஒரு glance பார்த்துட்டு நம்ம நியூமெரிக்கல் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து ரெவென்யூ டெபிசிட். ரெவென்யூ டெபிசிட்டோட ஃபார்முலா ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் ரெவென்யூ ரெசிப்ட்ஸ். பிசிக்கல் டெபிசிட்டுக்கு மூணு ஃபார்முலா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் டோட்டல் ரெசிப்ட்ஸ் எக்ஸ்க்ளூடிங் borrowings. இன்னொரு ஃபார்முலா ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் பிளஸ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் ரெவென்யூ ரெசிப்ட்ஸ் பிளஸ் கேபிட்டல் ரெசிப்ட்ஸ் எக்ஸ்க்ளூடிங் borrowings. And third formula revenue deficit plus capital expenditure minus capital receipts excluding borrowings. ஓகே, இப்ப நம்மளுக்கு டோட்டல் borrowings மட்டும் கொடுத்திருந்தா fiscal deficit is equal to total borrowings அப்படின்னு எடுத்துப்போம். And capital receipts excluding borrowings க்கு இன்னொரு நேம் என்னது? Non debt creating capital receipts. ஓகே, and இப்போ primary deficit ஓட formula fiscal deficit minus interest payments. இப்ப நம்ம நியூமெரிக்கல்ஸ் பார்க்கலாம். First sum, in a government budget, revenue deficit is 40 crore rupees. If revenue receipts are 90 crore rupees and capital receipts 60 crore rupees, then how much is the revenue expenditure? So question என்ன கேட்டிருக்காங்க, ஒரு government budgetல revenue deficit 40 crore rupees கொடுத்திருக்காங்க, revenue receipts வந்து 90 crore rupees கொடுத்திருக்காங்க, capital receipts 60 crore rupees கொடுத்திருக்காங்க. நம்மள வந்து revenue expenditure எவ்வளவு இருக்கும்னு கேட்டிருக்காங்க. So first நம்ம revenue deficit ஓட formula எழுதலாம். revenue deficit ஓட formula என்னது? revenue expenditure minus revenue receipts. நம்மள கேட்டிருக்கிறது என்னது? revenue expenditure. So இத நம்ம கண்டுபிடிக்கணும். revenue receipts ஏற்கனவே கொடுத்துட்டாங்க, அதே மாதிரி revenue deficitம் கொடுத்துட்டாங்க. So இந்த ரெண்டு வேல்யூவும் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணா நம்மளுக்கு revenue expenditure கிடைக்கும். So revenue deficit revenue deficit எவ்வளவு? 40 rupees is equal to revenue expenditure நம்மளுக்கு தெரியாது minus revenue receipt 90 crore. So minus 90. So revenue expenditure is equal to 40 plus 90 which is 130 crores. So revenue expenditure எவ்வளவு? 130 crore rupees. Second sum பார்க்கலாம். In a government budget, primary deficit 5000 crore rupees and interest payment is 4000 crore rupees. How much is the fiscal deficit? So நம்மளுக்கு question என்ன கொடுத்திருக்காங்க, government budgetல primary deficit வந்து 5000 crore rupees, interest payment வந்து 4000 crore rupees, fiscal deficit எவ்வளவுன்னு கேக்குறாங்க. So primary deficit formula எழுதுங்க, which is fiscal deficit minus interest payment. நம்மளுக்கு primary deficit தெரியும், interest payments தெரியும், அப்ப fiscal deficit calculate பண்ணலாம். So substitute பண்ணிக்கோங்க values. Primary deficit வந்து 5000 is equal to fiscal deficit நம்மளுக்கு தெரியாது minus interest payments 4000. So fiscal deficit is equal to 5000 plus 4000 which is 9000 crore rupees. Third question, as per the government budget, the interest payments are estimated at 1,60,000 crore rupees. If total borrowing requirements of the governments are 2,40,000 crore rupees, then how much is the primary deficit? So question என்ன கொடுத்திருக்காங்க, government budgetல interest payments எவ்வளவு estimate பண்றாங்க? 1,60,000 crore rupees. Total borrowing requirements எவ்வளவு? 2,40,000 crore rupees. நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க? primary deficit கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஓகே, இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. பிரைமரி டெபிசிட்டோட ஃபார்முலா என்னது? பிசிக்கல் டெபிசிட் மைனஸ் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ். ஓகே, இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ் நம்மளுக்கு தெரியும். பிசிக்கல் டெபிசிட் அப்படிங்கிறது என்னது? நம்மளுக்கு டோட்டல் borrowings மட்டும் கொடுத்திருந்தா டோட்டல் borrowings தான் பிசிக்கல் டெபிசிட். அதை படிச்சிருக்கோம்ல, பிசிக்கல் டெபிசிட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் borrowings. ஓகே, அப்ப இதுதான் நம்மளோட பிசிக்கல் டெபிசிட். இப்போ நம்ம பிரைமரி டெபிசிட்ட கண்டுபிடிச்சிடலாம். சோ பிரைமரி டெபிசிட் இஸ் ஈக்குவல் டு fiscal deficit minus interest borrowings. Fiscal deficitங்கிறது total borrowings கொடுத்திருந்தா அதே தான் நம்மளோட fiscal deficitம். So இத வந்து substitute பண்றோம். Fiscal deficit எவ்வளோ? 2,40,000 rupees minus interest payment 1,60,000 rupees. So primary deficit is equal to 80,000 crore rupees. Okay, next sum வந்து the interest payments as per the government budget during a year are 13,500 crore rupees which is 30% of primary deficit. Calculate fiscal deficit. Okay, so question என்ன கொடுத்திருக்காங்க, interest payments வந்து 13,500 crore rupees கொடுத்திருக்காங்க. இந்த 13,500 crore rupees வந்து 30% of primary deficit அப்படின்னு சொல்றாங்க. and நம்மள fiscal deficit calculate பண்ண சொல்றாங்க. Okay, fiscal deficit primary deficit interest payments வச்சு calculate பண்ணனும்னா நம்ம primary deficit ஓட formula எடுத்துக்கணும். So primary deficit is equal to fiscal deficit minus interest payments. இந்த இடத்துல நம்மளுக்கு interest payments தெரியும், ஆனா நம்மளுக்கு fiscal deficit தெரியாது, அதுதான் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி இங்க primary deficitம் நம்ம calculate பண்ணணும். primary deficit எப்படி calculate பண்ணணும்? அதாவது interest payments 13,500 சொல்லியிருக்காங்களே, இது வந்து primary deficitல 30% ன்னு சொல்றாங்க. சோ அப்போ நம்ம primary deficit x ன்னு எடுத்துப்போம். அப்போ interest எவ்வளோ? interest is equal to 30% of x. இங்க interest எவ்வளோ கொடுத்திருக்காங்க? 13,500. So 13,500 is equal to 13% of x.
இப்போ இதை ரெசிப்ரோகேட் பண்றோம். அப்ப x கிடைக்கும். x is equal to 13,500 into 100 by 30 which is 45,000 crore rupees. இதுதான் நம்மளோட primary deficit. அதுதானே x. So அது 45,000 crore rupees. இப்போ நம்ம ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். So primary deficit is equal to fiscal deficit minus interest payment. Primary deficit 45,000 crores is equal to fiscal deficit நம்ம கண்டுபிடிக்கணும் minus interest payment 13,500. So fiscal deficit is equal to 45,000 plus 13,500 which is 58,500 crores. Fifth question, from the following data about a government budget, find revenue deficit, fiscal deficit and primary deficit. Particulars Arabla கொடுத்திருக்காங்க. Tax revenue 47, capital receipts 34, non-tax revenue 10, borrowings 32, revenue expenditure 80, interest payments 20. So first நம்ம என்ன calculate பண்ணும்? Revenue deficit. Revenue deficit ஓட formula revenue expenditure minus revenue receipts. Revenue expenditure டைரக்டா இங்க 80 கொடுத்துட்டாங்க. Revenue receipts நம்மளுக்கு இங்க கொடுக்கல. அதுக்கு பதிலா tax revenue non-tax revenue கொடுத்திருக்காங்க. So tax revenue non-tax revenue ஆட் பண்ணா நம்மளுக்கு revenue receipts கிடைக்கும். So revenue receipts is equal to tax revenue plus non-tax revenue. That is tax revenue 47 plus non-tax revenue 10 which is 57. இது நம்மளோட revenue receipts. இப்போ இதை நம்ம ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணா நம்மளுக்கு revenue deficit கிடைக்கும். So revenue expenditure 80 minus 57 revenue receipts. So 80 minus 57 which is 23 rupees Arab. Okay. So இது நம்மளோட revenue deficit. அடுத்தது நம்ம fiscal deficit calculate பண்ணும். Fiscal deficit இங்க borrowings மட்டும் தான் கொடுத்திருக்காங்க 32. So நம்ம fiscal deficit is equal to total borrowings. So fiscal deficit is equal to borrowings எவ்வளோ 32. அவ்வளவுதான். Okay. அடுத்தது primary deficit. So primary deficit ஓட formula என்னது? Fiscal deficit minus interest payments. Okay, fiscal deficit இங்க கண்டுபிடிச்சிட்டோம். Interest payments இங்க கொடுத்திருக்காங்க. So primary deficit is equal to 32. அதாவது fiscal deficit இங்க calculate பண்ண 32. Interest payments 20 இங்க கொடுத்திருக்காங்க. So 32 minus 20 which is 12. Okay. Sixth question, calculate revenue deficit, fiscal deficit and primary deficit from the following data. Revenue expenditure 45,000 crore rupees, borrowings 12,000 crore rupees, revenue receipts 35,000 crore rupees, interest payment 30% of revenue deficit. Okay, so first number revenue deficit calculate பண்ணா revenue deficit ஓட formula revenue expenditure minus revenue receipts. Revenue expenditure எவ்வளோ 45,000 minus revenue receipts 35,000. So நம்மளோட revenue deficit வந்து 10,000 crores. Okay, அடுத்து நம்ம calculate பண்ண வேண்டியது fiscal deficit. So fiscal deficit வந்து borrowings மட்டும் கொடுத்திருந்தா அதுதான் நம்மளோட fiscal deficit. So fiscal deficit is equal to total borrowings. So fiscal deficit is equal to 12,000 crore rupees. Okay, அடுத்தது primary deficit. So primary deficit ஓட formula fiscal deficit minus interest payments. Okay, fiscal deficit இங்க நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். Interest payments என்ன சொல்லியிருக்காங்க? 30% of revenue deficit. Revenue deficit எவ்வளோ 10,000 crores. அதுல 30% வந்து interest payments. So interest payments is equal to 30% of revenue deficit. So 30% of 10,000 rupees is 3,000 rupees நம்ம interest payments. So இப்போ இங்க substitute பண்ணலாம். Fiscal deficit வந்து 12,000 crore rupees minus interest payment 3,000. So primary deficit 9,000 crore rupees. Seventh sum, from the following information calculate revenue receipts, fiscal deficit and primary deficit. Revenue deficit 6,000 crore rupees, revenue expenditure 11,000 crore rupees, capital expenditure 14,000 crore rupees, non-debt creating capital receipts 8,000 crore rupees, interest payments 7,000 crore rupees. Okay, first number revenue receipts calculate பண்ணலாம். Revenue receipts calculate பண்றது revenue deficit formula ல calculate பண்ணலாம். So நம்மளுக்கு revenue deficit கொடுத்துட்டாங்க, revenue expenditure கொடுத்துட்டாங்க. So நம்ம revenue receipts calculate பண்ணிடலாம். So revenue deficit is equal to revenue expenditure minus revenue receipts. Revenue deficit எவ்வளவு கொடுத்திருக்காங்க 6,000 crore rupees. Revenue expenditure 11,000. So 6,000 is equal to 11,000 minus revenue receipts. So revenue receipts is equal to 11,000 minus 6,000 which is 5,000 crore rupees. இப்போ revenue receipts முடிச்சிட்டோம். அடுத்தது fiscal deficit. Fiscal deficit நம்ம வந்து borrowings is equal to fiscal deficit ன்னு இது வரைக்கும் பார்த்தோம். பட் இந்த கொஸ்டின்ல நம்மளுக்கு borrowings கொடுக்கல. Capital expenditure கொடுத்திருக்காங்க. Non-debt creating capital receipts கொடுத்திருக்காங்க. So நம்ம வந்து fiscal deficit ஓட third formula யூஸ் பண்ணலாம். அதாவது revenue deficit நம்மளுக்கு தெரியும். Capital expenditure தெரியும். Non-debt creating capital receipts. Okay, எதை non-debt creating capital receipts சொல்லுவோம்? Capital receipts excluding borrowings தான் நம்ம non-debt creating capital receipts அப்படின்னு சொல்லுவோம். So third formula யூஸ் பண்ண போறோம்.
Fiscal deficit is equal to revenue deficit plus capital expenditure minus non-debt creating capital reserves. Revenue deficit எவ்வளவு கொடுத்திருக்காங்க 6,000 plus capital expenditure 14,000. இந்த 14,000 ல இருந்து நம்ம non-debt creating capital reserves 8,000 minus பண்ணும். Okay, so revenue deficit 6,000 plus 14,000 minus 8,000. Fiscal deficit is equal to 12,000 crore rupees. ஓகே, அடுத்தது பிரைமரி டெபிசிட் கால்குலேட் பண்ணும். பிரைமரி டெபிசிட்டோட ஃபார்முலா பிஸ்கல் டெபிசிட் மைனஸ் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட். பிஸ்கல் டெபிசிட் இங்க கண்டுபிடிச்சிட்டோம். அண்ட் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ் வந்து 7,000 கொடுத்துட்டாங்க. ஸோ 12,000 minus 7,000 which is 5,000 crore rupees நம்மளோட பிரைமரி டெபிசிட். Eighth sum, from the following information calculate capital expenditure and interest payment. Primary deficit 8,000 crore rupees, fiscal deficit 11,000 crore rupees, non-debt creating capital reserves 9,000 crore rupees, revenue deficit 5,000 crore rupees. So நம்மள என்ன calculate பண்ண சொல்றாங்க? Capital expenditure interest payment. Capital expenditure கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம fiscal deficit formula யூஸ் பண்ணிக்கலாம். So fiscal deficitல மூணு formula இருக்கு. அதுல நம்மளுக்கு வந்து non-debt creating capital reserves revenue deficit கொடுத்திருக்காங்கன்னா நம்ம third formulaவை apply பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்? இந்த capital expenditure calculate பண்ணலாம். So fiscal deficit is equal to revenue deficit plus capital expenditure minus non-debt creating capital reserves. Fiscal deficit இங்க 11,000 கொடுத்துட்டாங்க, அதை substitute பண்ணிக்கோங்க. Revenue deficit நம்மளுக்கு 5,000 கொடுத்துட்டாங்க, அதை substitute பண்ணிக்கோங்க. Capital expenditure தான் நம்ம கண்டுபிடிக்கணும், so அதை அப்படியே விட்டுருங்க. Minus non-debt creating capital reservesக்கு இந்த 9,000 substitute பண்ணிக்கோங்க. So 11,000 is equal to 5,000 plus capital expenditure minus 9,000. ஓகே, இப்போ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 5,000 ஈக்குவல் டு இந்த சைட் போனா மைனஸ் ஆயிரும் அண்ட் 9,000 ஈக்குவல் டு இந்த சைட் போனா பிளஸ் 9,000 ஆயிரும். So 11,000 minus 5,000 plus 9,000 is equal to capital expenditure. So capital expenditure is equal to 15,000 crore rupees. ஓகே, இப்போ அடுத்தது நம்ம இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் கால்குலேட் பண்ணும். இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் எந்த ஃபார்முலால வரும்? பிரைமரி டெபிசிட்டோட ஃபார்முலா. சோ பிரைமரி டெபிசிட் இஸ் ஈக்குவல் டு பிஸ்கல் டெபிசிட் மைனஸ் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட். பிரைமரி டெபிசிட் இங்க கொடுத்துட்டாங்க 8,000, சோ அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோங்க. பிஸ்கல் டெபிசிட் 11,000 கொடுத்துட்டாங்க. நம்ம இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்டை கால்குலேட் பண்ணிடலாம். So 8,000 is equal to 11,000 minus interest payment. So interest payment is equal to 11,000 minus 8,000, 3,000 crore rupees. Ninth sum, from the given information calculate revenue deficit and fiscal deficit. Tax revenue 1,200 crore rupees, revenue expenditure 3,700 crore rupees, non-tax revenue 2,000 crore rupees, recovery of loans 145 crore rupees, capital expenditure 500 crore rupees, disinvestment 120 crore rupees, interest payments 1,070 crore rupees. Okay, number first revenue deficit calculate பண்ணலாம். Revenue deficit ஓட formula revenue expenditure minus revenue receipts. Revenue expenditure இங்க கொடுத்திருக்காங்க 3,700. Revenue receipts கொடுக்கல, அதுக்கு பதிலா நம்மளுக்கு tax revenue non tax revenue கொடுத்திருக்காங்க. அப்ப revenue receipts is equal to tax revenue plus non tax revenue. So which is 1,200 plus 2,000 which is 3,200 crore rupees நம்மளோட revenue receipts. இப்ப நம்ம revenue deficit calculate பண்ண முடியும். So revenue expenditure எவ்வளவு? 3,700 minus 3,200. Revenue deficit வந்து 500 crore rupees. இப்ப அடுத்தது நம்ம fiscal deficit calculate பண்ணும். Fiscal deficitக்கு நம்மளுக்கு இங்க என்னென்ன தெரியும்? Recovery of loans கொடுத்திருக்காங்க, capital expenditure, disinvestments கொடுத்திருக்காங்க. Okay, so இப்போ capital expenditure கொடுத்திருக்காங்க, revenue deficit இருக்கு. அப்ப எந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணும்? Revenue deficit plus capital expenditure minus capital receipts excluding borrowings. So revenue deficit நம்மளுக்கு இங்க தெரியும். capital expenditure இங்க கொடுத்திருக்காங்க. இந்த capital receipts excluding borrowings நம்ம calculate பண்ணணும். So capital receiptsல நம்மளுக்கு மூணு components இருக்கு. ஒன்னு வந்து borrowings, இன்னொன்னு recovery of loans, அப்புறம் disinvestment. இப்ப இந்த borrowings நம்ம எடுத்துக்க கூடாது. இங்கேயும் நம்மளுக்கு borrowings கொடுக்கல, so அதை விட்டுறலாம். capital receiptsல மத்த ரெண்டு என்ன இருக்கு? recovery of loans இருக்கு, disinvestment இருக்கு. So இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நம்மளுக்கு capital receipts excluding borrowings கிடைக்கும். So capital receipts excluding borrowings is equal to recovery of loans plus disinvestment. That is 145 plus 500, 120. 145 plus 120 which is 265 rupees நம்மளோட capital receipts excluding borrowings. Okay, இப்ப இந்த values எல்லாம் substitute பண்ணா நம்மளுக்கு fiscal deficit கிடைக்கும். Revenue deficit எவ்வளோ? 500 crores plus capital expenditure 500 minus capital receipts excluding borrowings 265. Okay, so 500 plus 500 minus 265 which is equal to 500 plus இந்த 500 minus 265 235 வரும். So 500 plus 235 நம்மளோட fiscal deficit 735 crore rupees.
கவர்மெண்டோட பட்ஜெட் 3 டைப்ஸ்ல இருக்கு. ஒன்னு வந்து பேலன்ஸ் பட்ஜெட், இன்னொன்னு சர்ப்ளஸ் பட்ஜெட், அப்புறம் டெபிசிட் பட்ஜெட். இப்ப இந்த டெபிசிட் பட்ஜெட் 3 டைப்ஸ்ல இருக்கு. ஒன்னு வந்து ரெவென்யூ டெபிசிட், இன்னொன்னு பிசிக்கல் டெபிசிட் அண்ட் லாஸ்ட் ஒன் பிரைமரி டெபிசிட். இப்ப ரெவென்யூ டெபிசிட் இருந்துச்சு அப்படின்னா கவர்மெண்ட் என்ன செய்யணும்? எக்ஸ்பெண்டிச்சரை குறைச்சிக்கணும். அதே மாதிரி அவங்களோட ரெவென்யூவை இன்க்ரீஸ் பண்ணும். பிசிக்கல் டெபிசிட் இருந்துச்சு அப்படின்னா கவர்மெண்ட் வந்து ஒரு லெவலுக்கு மேல அவங்க பாரோ பண்ணக்கூடாது, அதை மேனேஜ் பண்ணிக்கணும். அதே மாதிரி பிரைமரி டெபிசிட் இருந்துச்சு அப்படின்னா கவர்மெண்ட் வந்து என்ன செய்யணும்? பிசிக்கல் டெபிசிட்டை கண்ட்ரோல் பண்ணும். ஏன்னா பிசிக்கல் டெபிசிட்னாலதான் பாரோயிங்ஸ் ஜாஸ்தி ஆகுது. சோ அந்த பாரோயிங்ஸ்னால அவங்க இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ் ஜாஸ்தி ஆகுது. சோ அதனால கவர்மெண்ட் என்ன செய்யணும்? அப்படியே பாரோ பண்றாங்க அப்படின்னா சீக்கிரமா அதை ரீபே பண்ணிடணும் அவங்க. ஓகே, சோ அதுக்கப்புறம் இந்த மூணுத்தோட ஃபார்முலாவும் பார்த்தோம், அண்ட் அதோட நியூமரிக்கல்ஸும் பார்த்தோம். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.